புதுச்சேரியில் ரேஷன் கார்டுடன் ஆதார் அட்டை இணைக்க அந்தந்த பகுதிகளில் மையங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று வன்னிய முன்னேற்ற இயக்க தலைவர் லிங்குசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி தேங்காய் திட்டு வன்னிய முன்னேற்ற இயக்க தலைவர் லிங்குசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய அரசு அறிவுறுத்தலின் பேரில் புதுச்சேரியில் ரேஷன் கார்டுடன் ஆதார் அட்டை இணைக்க வேண்டும் என்று ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த செயல் ஆங்காங்கே உள்ள தனியார் மையம் மற்றும் நெட் சென்டர் செய்து கொள்ளலாம் என்று ஒரு அறிவிப்பு வந்துள்ளது. இதனால் புதுச்சேரி மக்களிடையே வெறும் குழப்பத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியுள்ளது. இதனால் முதியோர்கள், குழந்தைகள் என அனைவரையும் புகைப்படம் எடுக்க வேண்டும் என்று ஒரு கட்டாயம் உள்ளது. ஆகவே மக்கள் அவதிப்படும் நிலை உண்டாகியுள்ளது. இதனால் இதனை கவனத்தில் கொண்டு புதுச்சேரி அரசானது அனைத்து தொகுதிகளிலும் அனைத்து ஊர்களிலும் முகாம்கள் நடத்த வேண்டும். இல்லையெனில் அங்கன்வாடி மையம் உள்ள இடத்தில் இந்த கருவி எந்த நிறுவனம் நடத்துகிறது என்று தனியாரிடம் ஒப்படைத்து அந்தந்த ஊரில் உள்ள தொகுதிகளிலோ நியமித்து இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். தனியாரிடம் ஒப்படைத்து அவர்கள் சேகரித்த பிறகு அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஒரு கொள்கையை செயல்படுத்த வேண்டும். இதனால் புதுச்சேரி மக்கள் மிகவும் அவதிப்படுகிறார்கள். இது ஆளுகின்ற அரசுக்கு அவப்பெயரை உண்டாக்கும் நிலை ஏற்பட்டு கொண்டுள்ளது. எனவே இதனை கருத்தில் கொண்டு புதுச்சேரி அரசாங்கம் அந்தந்த தொகுதிகளிலும் அந்தந்த ஊர்களிலும் முகாமை நடத்த வேண்டும். இல்லையென்றால் அங்குள்ள அங்கன்வாடி மையங்களில் ஆட்களை நியமித்து இதனை சேகரிக்க வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்வதாக வன்னிய முன்னேற்ற இயக்க தலைவர் லிங்குசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார்.